ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பகுதியில் தேவ தூதன் மரியாள் இடத்துல பேசுவதை நாம் வாசிக்கிறோம். மரியாளுக்கும் தேவ தூதருக்கும் இடையிலே நடப்படுகிறதான அந்த கான்வர்சேஷன், தேவ தூதன் சொல்லுவதையும் மரியாள் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவதையும், மரியாள் அதற்கு பதில் சொல்லுவதையும், மரியாள் எப்படிப்பட்டவள் என்பதை இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின் திட்டத்தின்படி தன்னுடைய சொந்த பேரான குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பும்படியாய் அவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்திற்கு அனுப்ப தீர்மானிக்கிறார். அனுப்ப தீர்மானித்த உடனே பரலோகத்துல தேவகுமாரன், அவர் தேவகுமாரனாய் ராஜாதி ராஜாவாய் பரலோகத்துல அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல தேவ தூதன் ஒருவர் அந்த தேவகுமாரன் இந்த பூலோகத்திற்கு வரும்படியாய், அந்த தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வரும்படியாய் ஒரு வழியை உண்டு பண்ணுவதற்கு, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவ தூதன் ஒரு நபரை, ஒரு ஸ்திரீயை ஆயத்தப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிறதான ஒரு மகிமையின் ராஜா இந்த பூலோகத்திற்கு ஒரு தாழ்மையின், ஒரு அடிமையின் ரூபத்தை எடுக்கும்படியாய் அவர் இந்த பூலோகத்தில் பிரவேசித்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் உண்டு பண்ணுகிறதான ஒரு வழியின் ஒரு துவக்கத்தை, ஒரு ஆரம்பத்தை நாம் இடத்துல வாசிக்கிறோம். என்ன நடக்குதுன்னா, தேவ தூதன் மரியாளத்துல பேசுகிறார். மரியாளத்துல சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். தேவ தூதன் வீட்டில் பிரவேசித்து மரியாளத்துல சொன்ன காரியம் என்னன்னா, கிருபை பெற்றவளே வாழ்க, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது என்ன போட்டிருக்குன்னா, he said to her, the angel said to Mary, greetings favored one, the Lord is with you. தேவ தூதன் மரியாள் இடத்துல சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், தேவனிடத்துல கிருபை பெற்றவளே. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாய் விளக்கமாய் சொல்லியிருக்கு, you are a favored one. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனிடத்துல கிருபை மாத்திரம் அல்ல, தேவனுடைய கண்களிலே ஒரு தயவை, ஒரு கிருபையை, தேவனுடைய கண்களில் ஒரு மேன்மையான ஒரு இடத்தை பெற்றதான ஸ்திரீயே இது வாழ்க என்று சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு ஸ்திரீ தேவைப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு கன்னியினுடைய கர்ப்பம் தேவைப்பட்டது. தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறான். தேவகுமாரன் இந்த உலகத்துல பிறப்பதற்கு ஒரு ஸ்திரீ தேவைப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நீங்கள் அவசியம். ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறணும்னா உங்களுடைய கோஆபரேஷன் இல்லாமல், உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், உங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் தேவனுடைய திட்டம் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, நிறைவேற முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தான், அவர் சர்வ அதிகாரமுடைய தேவன் தான். அவர் சொன்னா காற்றும் கடலும் அடங்கும், அவர் சொன்னா மரித்தவர்கள் உயிரோட எந்திரிப்பாங்க, அவர் சொன்னா குஷ்டரோகம் நீங்கி போகும், அவர் தொட்டார்னா தேவன் அதிசயங்களை, அற்புதங்களை இந்த உலகத்தில் நடைபெற வைக்க முடியும். ஆனால் நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தால், நீங்கள் அதற்கு கோஆபரேட் பண்ணாமல் இருந்தால், நீங்க தேவனோடு கூட இசைந்து செயல்படாமல் இருந்தால் தேவனுடைய திட்டம் அந்த உலகத்தில் நிறைவேற முடியாது. இந்த உலகத்தில் தேவகுமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துல வருவதற்கு there was one lady who was willing to surrender into the hands of God. தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு ஸ்திரீ ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருந்தார். அதுவும் இந்த இடத்துல நாம் பார்த்து இந்த பின்னணியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல மரியாள் விவாகம் ஆவதற்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயிக்கப்பட்டு இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஆனால் தேவ தூதன் சொல்ற, நீ கர்ப்பவதி ஆக வேண்டும் என்று சொல்கிறார். நீ கர்ப்பவதி ஆகணும் அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆவதற்கு முன்பதாய் கர்ப்பவதி ஆக வேண்டும் என்றால் யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய நோக்கம், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மேரி had to take a risk. மேரி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஆபத்தான ஒரு பாதையை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருந்தாள். அவள் ஆயத்தமா இருந்தபடினால தேவனுடைய குமாரன் இந்த உலகத்துல வருவதற்கு இவள் மூலமாக ஒரு வழி உண்டாக்கப்பட்டது. இந்த காலை நேரத்துல நீங்க பல சூழ்நிலைகளிலிருந்து வந்திருக்கலாம், பல மனநிலையில நீங்கள் இருந்திருக்கலாம் அந்த கால நேரத்தில். ஆனா
இந்த காலநேரத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட வந்திருக்கிற நாம், புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிற நாம், பல புது பொருட்களை போட்டு கொண்டு வந்திருக்கிறதான நாம், உங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நீங்க ட்ரெஸ் போடுறது நல்லது, நல்ல பொருட்கள்லாம் வாங்கி இருப்பது நல்லது, சந்தோஷமான ஒரு மூட்ல சந்தோஷமான ஒரு நிலைமையில இருப்பது நல்லது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? Are you ready to take a risk to do my will? ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு, ஆண்டவருடைய விருப்பத்தை நீ செய்வதற்கு, ஆபத்து வந்தாலும் நிற்பதற்கு நீ ஆயத்தமா? இந்த நாட்கள்ல நாம் ஆண்டவருடைய வருகையினுடைய கடைசி நாட்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. வேதத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல உபத்திரவத்தின் காலம் அதிகரிக்கும். இன்ற நாட்களிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் நாள்ல நல்ல புது ட்ரெஸ் போட்டுட்டு வீட்டுல நல்ல பலகாரம்லாம் செய்து வச்சுட்டு, மத்தியானத்துக்கு லஞ்சுகள்லாம் ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுட்டு மீதி வேலையெல்லாம் போய் வீட்டுல செய்யறதுக்கு ரெடியா வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாட முடியாதபடி அநேகர் இக்கட்டான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வெளியே ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாம, புது ட்ரெஸ் போட முடியாம, வெளியே அவருடைய விசுவாசத்தை காண்பிக்க முடியாம, வெளியே போய் நான் கிறிஸ்துவன் சொன்னா என் உயிருக்கு ஆபத்தாயிடுமேன்ற ஒரு நிலைமையில அநேகர் இன்றைக்கு மறைந்து இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நீங்களும் நானே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவது தவறல்ல. ஆண்டவருடைய பிறப்பை நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிப்பது தவறல்ல. ஆனால் இந்த பிறப்பின் நாளிலே நடந்ததான காரியம் என்னவென்றால், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகும்படியாய் ஆயத்தமாய் ஆனாள். A woman was willing to take risk for God's will to fulfill. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகும்படியாய். இந்த நாள்ல இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நிறைய பேர் இருக்குல்ல, அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்ச சிலருக்கெல்லாம் என்ன நடக்கலாம்னா, திருமணம் ஆவதற்கு முன்பதாய் கர்ப்பவதி ஆவதை நான் பார்க்கிறோம், செய்தித்தாள்ல வாசிக்கிறோம். மேல் நாட்டுலலாம் இட் இஸ் வெரி காமன். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கும். ஆனா இந்த 1ஆம் நூற்றாண்டுல, இந்த காலகட்டத்துல யாராவது ஒருவர் திருமணம் ஆவதற்கு முன்பதாய் கர்ப்பவதி ஆனார்கள் என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே தண்டனை கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். Mary was willing to take the risk for God's will to happen. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னா we have to come out of our comfort zone. நாம் இருக்கிறதான நிலைமையிலே இருந்துட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே நீ அற்புதம் செய்யும், ஆண்டவரே நீ அற்புதம் செய்யும். டெய்லி ஒரு புக் எடுத்து 1000 ஸ்தோத்திர பலியை வாசித்து, டெய்லி கேலண்டர்ல இருக்க ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எங்கேயாவது எனக்கு ஆசீர்வாதம் சொல்ல மாட்டாங்களான்னு ஓடி போய் எனக்கு ஆசீர்வாதம் சொல்ற ஒரு இடம் எங்கேயாவது கிடைக்குமா? எங்கேயாவது போனா என் தலை மேல கையை வச்சு நீ நல்லா இருப்ப, உனக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ற இடம் கிடைக்குமான்னு தேடிக்கொண்டிருக்கிறதா நாட்கள்ல தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், are you willing to take a risk for my will to happen? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆசீர்வாதம் தேவைதான், ஆசீர்வாதம் அவசியம் தான். Are you willing to take a risk? அநேக நேரத்துல நமக்கு வெளியே கிறிஸ்தவன் சொல்றதுக்கே நம்மளுக்கு என்ன வந்திருந்த நாட்கள்ல வெட்கம். இந்த நாள்ல ஆண்டவருக்காய் உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறதான சகோதர சகோதரிகள் இந்த தேசத்துல உபத்திரவத்தினோடாய் கடந்து போய் கொண்டிருக்காங்க. There is a group of people who are willing to give up their lives. தங்களுடைய ஜீவனை பணைய வைத்து இயேசுவின் மேல் இருக்கிறதான விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரத்துல நாம் என்ன செய்கிறோம் என்றால், இயேசுவை பலி கொடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமா, நாம் சுகமா, நம்ம நல்லா இருக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தேவன் என்ன பார்க்கிறாருன்னா, are you willing to take a risk? இந்த இடத்துல காபிரியேல் தூதன் மரியாளத்துல சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? Praise the Lord, hallelujah. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது, தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், hallelujah. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி கிருபை பெற்றாலே நீ வாழ்க. ஒரு தேவ தூதனே என்ன பண்றாரு? வாழ்த்துகிறார். தேவனை வாழ்த்தி கொண்டிருக்கிறதான ஒரு தூதன் என்ன வாழ்த்துறாரா? எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானம், எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை எனக்கும் கிடைக்காதா?
தேவ தூதன் என்னோட கூட வந்து பேச மாட்டாரா? தேவனோட வார்த்தை எனக்கு வெளிப்படாதா? தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும். தேவனுடைய தூதன் நம்ம இடத்துல பேச முடியும். தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட முடியும். எப்போனா, if you are willing to take a risk. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. each one of us are chosen. நாம் ஒவ்வொருவரையும் தேவன் முன்குறித்து நம்மை முன் அறிந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்டனாலதான் நீங்களும் நானும் இங்க இருக்கிற. ஆண்டவர் தெரிந்து கொள்ளாம நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது? இங்க இருக்க முடியாது. ஆண்டவர் அவருடைய அநாதி சிநேகத்தினால் உங்களை சிநேகித்திருக்கிறார். அவருடைய காருண்யத்தினால் ஆண்டவர் உங்களை அவர் பக்கமா இழுத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் அந்த கல்வாரி சிலுவையை சுமந்தார். God has chosen you. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இந்த மரியாளோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான் இந்த ஸ்திரீ தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவள் ஆபத்தையும் சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருந்தாள். தேவ தூதன் வந்து மரியாளத்துல சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளுக்கு ஒரே சந்தோஷம். ஹல்லேலூயா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சிட்டார். ஆண்டவரை தெரிந்து கொண்டார். நல்லது, உனக்கு பிறக்க போகிறது தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரனே என் மூலமா இந்த உலகத்துக்கு வரப்போறாரு. சந்தோஷம். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன? வேற பாக்கியமே இல்லை. தேவனுடைய குமாரன் எனக்கு என்னுடைய கர்ப்பத்தின் மூலமா இந்த உலகத்துக்கு பிறக்க போகிறார். சந்தோஷமான காரியம். அந்த குமாரனுடைய பேர் என்னன்னு கூட தேவதூதன் சொல்லிட்டார். சொல்லிட்ட உடனே மரியாளுக்கு சந்தோஷம். ஆனா ஒரு பக்கத்துல பயம், ஒரு பக்கத்துல நான் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்றதான ஒரு வாஞ்சை, இன்னொரு பக்கத்துல நான் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது? இது ரொம்ப கடினமான ஒரு காரியமாச்சே. இதை நான் செய்தனா ஒருவேளை எனக்கு என்ன கூட வரலாம், எனக்கு மரண தண்டனை கூட வரலாமே. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது ஒரு விதத்துல மேன்மையும் ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா there's another side to the blessings of the Lord. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு ஒரு பக்கத்துல மேன்மையான காரியம், உன்னதமான காரியம், ஆசீர்வாதமான ஒரு காரியம், அது மகிமையான ஒரு காரியம். அது இந்த உலகத்துல நம்மை கனத்திற்கும் இந்த உலகத்துல நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு போய்விடும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு மற்றொரு பகுதி உண்டு. We need to take a risk. ஆண்டவருக்காய் நாம் ஆபத்தையும் சகிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்னா one side of the blessing. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை பெரிய ஜாதியாக்கும், ஆண்டவரே என்னை உயர்த்தும், ஆண்டவரே என்னை மென்மேலும் ஆசீர்வதியும். இந்த துண்டு வசனத்தெல்லாம் நம்ம வீட்டுல ஒட்டி வச்சிருப்போம். இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் எனக்கு தருவார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்தவே உயர்த்துவேன். இந்த வசனம் நமக்கு பிடிக்கும். ஆனா are you willing to stand for the Lord? இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒருவேளை கொண்டாடுகிற ஒரு மனநிலைமையோட நீங்க வந்திருக்கலாம். ஆனால் தேவன் உலகத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஆசீர்வதிக்கவும் ஆயத்தம், உன்னை உபயோகப்படுத்த ஆயத்தம், உன் மூலமாய் பெரிய காரியங்கள் செய்வதற்கு நான் ஆயத்தம், நீ எனக்காக ஆபத்து வந்தால் நிற்பதற்கு ஆயத்தமா? நாட்கள்ல நாம் சுவிசேஷ வாசல்கள் மூடப்பட்டு வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்துல தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு பக்கத்துல நாம் இன்னும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு, ஆண்டவரை பற்றி மற்றவர்கள் சொல்வதற்கு தேவன் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கத்துல நாம் கிறிஸ்தவர்களா இருப்பதற்கு நம்முடைய தேசத்துல மாத்திரமல்ல, உலகத்தின் பல தேசங்கள்ல பயந்து உயிரையும் பணைய வைத்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்கள்ல நாம் அநேக காரியங்களை கேள்விப்பட்டோம். முக்கியமா நார்த் இந்தியால நாம் நடக்கிறதான சம்பவங்களை அறிந்திருக்கிறோம். கடந்த நாட்கள்ல ஒரு ஊழியக்காரர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவது நிமித்தமாய் ஒரு ஊழியக்காரரை கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை நாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். We are willing to celebrate. Are we willing to commit ourselves? நாம் கொண்டாடுவதற்கு ஆயத்தம், புது ட்ரெஸ் போடுறதுக்கு ஆயத்தம், பலகாரம் சாப்பிடுறதுக்கு ஆயத்தம், கிறிஸ்துமஸ் பேர்ல நல்ல சமைச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆயத்தம், தேவனுக்காய் சாட்சியா இருப்பதற்கு ஆயத்தம். மரியாளுடைய வாழ்க்கையில she was willing to stand for the Lord. மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தமா இருந்தபடினால தேவன் அவளை தெரிந்து கொண்டார். அந்த கால நேரத்துல கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். Until you are willing to stand for him. நம்ம கீழே இருக்கிறதான சங்கீதம் 30வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசனம். 30வது சங்கீதம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்,
அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமே ஹல்லேலூயா. தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு என்றென்றைக்கும் இருக்கும். மரியாள் கடந்து போக வேண்டியதான இந்த பாதை சில நாட்கள் it was a small fraction. ஆனால் அந்த பாதையை கடந்து போய்விட்டால் அவள் அனுபவிக்க போகிறதான மேன்மையான மகிமையான நாட்கள் வெகு அதிகம். இந்த நாட்கள்ல அநேக நேரத்தில் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாம் கூச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, are you willing to stand for me? நான் தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்த ஆயத்தமா? தேவனுக்காய் சில சாக்ரிஃபைசஸ், சில காரியங்களை விட்டு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமா? தேவனுக்காய் நான் ஆபத்தையும் சகிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேனா? அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவருக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு ஆயத்தம் பிரதர், ஆண்டவருக்காக என் ஜீவனை கொடுத்து ரத்த சாட்சியா மறிக்கிறதுனா கூட மறிச்சிருவேன். ஆனா அநேக நேரத்துல தேவனுக்கு என்று நாம் உண்மையா இருப்பது மிக கடினமான காரியமா இருக்குது. தேவனுக்காய் நான் மற்றவரிடத்துல போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவது நமக்கு கடினமா இருக்கு. நமக்கு ஆண்டவரை நேரத்திற்கு வந்து ஆராதிப்பது நமக்கு கடினமா இருக்குது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சில நேரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒப்பு கொடுப்பதற்கு கடினமா இருக்குது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, if you are willing to do a fraction of sacrifice, ஒரு சிறிய காரியத்தை எனக்காய் நீ விட்டு கொடுப்பாய் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்கள்ல பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. All that he wants is he wants you to do a little sacrifice. ஒரு சின்ன தியாகத்தை நாம் செய்வதற்கு ஆயத்தமா? ஆண்டவருக்கு என்று சின்ன காரியங்களில் உண்மையா இருப்பதற்கு ஆயத்தமா? நாம் டெய்லி காலையில வேதத்தை வாசிப்பதில் உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர்ல எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இல்ல ஆண்டவரே உங்க கிருபை தான் சொல்றதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் அநேக காரியங்களை செலவு செய்கிறோம், அநேக காரியத்தை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ட்ரெஸ் வாங்குறோம், ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்கும்படியா ஆயத்தமா இருக்கிறோமா? அது அப்புறம் பார்த்துக்கலாம். அநேகர் தேவனுக்கு என்று கொடுக்குறீங்க, சந்தோஷம். Are we willing to let things go for the sake of God's glory? மரியாள் இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருந்தால், 29வது வசனத்தை வாசிக்கலாம். 29வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 29வது வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, அவனுடைய வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இந்த இடத்துல தேவ தூதன் வந்து சொல்லிட்டார், மரியாளே ஸ்திரீகளுக்குள்ள நீ விசேஷித்தவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ வாழ்க, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவும் வாழ்க்கையின் மேல இருக்குது, சந்தோஷம். ஆனா இதை கேட்டு மரியாள் என்ன பண்ணிட்டு இருந்தா? கலங்கி கொண்டிருந்தா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வரும். ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் செய்ய நாம் தீர்மானித்தால் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், வரும். இதுல மரியாள் ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குன்னா, she was confused, she did not know what to do, she was perplexed at this statement and kept pondering what kind of situation this was. என்ன ஆகுமோ, இந்த சூழ்நிலை என்ன நடக்குமோ, நாளில் ஒருவேளை என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ என்று நினைத்து வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் துவங்கினதான நற்கிரியை அவர் முடிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சில குழப்பத்தின் சூழ்நிலையில நீங்கள் கடந்து போகலாம், சில பயமான சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம். சில நேரத்தில் you may go through uncertain times. சில நேரத்தில் நாம் கலங்கி கொண்டிருக்கிறதான சில சூழ்நிலையில நாம் கடந்து போகலாம். ஆனா கடந்து போனாலும் தேவன் அந்த சூழ்நிலை கேட்டு கிருபையை அவர் தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். நோவாவுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தை கொடுத்தார்னா, நீ 450 அடி நீளம், 75 அடி அகலம், கிட்டத்தட்ட ஒரு 50 அடி உயரம் ஒரு பேழையை நீ கட்டணும். அந்த பேழையை கட்டின பிறகு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ரட்சிப்பு எங்க இருக்கும் போது, அந்த பேழை உலகமே அழிஞ்சாலும் சரி, நீ உன் குடும்பம் என்ன பண்ண மாட்டேன், அழிய மாட்டேன்னு சொன்னார். நோவா என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நானும் என் குடும்பமும் என்ன பண்ண போறதில்லை, அழிந்து போவதில்லை. ஆண்டவர் சொன்னார், அந்த பேழையை நீ கட்டணும். இதான ஆண்டவரே எனக்கு கஷ்டம், நீங்களே கட்டி கொடுத்தீங்கன்னா நானும் என் குடும்பமும் பேழைக்குள்ள போய் உட்காந்துருவோமே. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க பிரச்சனை எல்லாருக்குமே இதுதான். ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தத்தையும் கொடுங்க,
வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே எல்லாத்தையும் எனக்கு பண்ணி கொடுங்க, நான் அமைதியா உட்கார்ந்துருப்பேன். வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருங்க, வீடு கட்டி முடிச்சவனே அந்த லோன் காரியெல்லாம் எப்படி போனோன்னே தெரியக்கூடாது, நான் வீட்டுக்குள்ள உங்களுக்கு சோத்திர கூட்டம் வைப்பேன். நம்ம சோத்திர கூட்டம் வைக்கிறதுல பெரிய ஆளு. இந்த இடத்துல தேவன் சொல்றாரு, நோவா உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன்ப்பா, குடும்பத்தை நான் காப்பாற்றுகிறேன். இந்த உலகத்துல இருக்கிறதான எல்லா மனிதர்களும் அழிந்து போவாங்க, ஆனால் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன். Are you willing to work hard? அங்க இருக்க மனுஷன்லாம் வந்து நிந்திக்கிறான், பைத்தியக்காரன் ஏதோ வேலை செய்துட்டு இருக்கான்டா. இந்த பாரு நோவா என்னத்தை கட்டுறான், என்னமோ பெருசா செய்துட்டு இருக்கான். கேட்டா தண்ணி வரப்போது அழிஞ்சிருவீங்க, நீங்களும் வாங்க. எல்லாம் பைத்தியக்காரத்தனமா சிரிச்சிருக்கலாம். பட் நோவா was willing to stand. மரியாள் நிந்தனையினோடாய் கடந்து போய் நிற்பதற்கு ஆயத்தமாயிருந்தாள். இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான நாம், வாக்குத்தத்தங்களை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறதான நாம், are we willing to stand? மரியாள் தன்னுடைய உயிர் போனாலும் I will stand. மரியாள் ஆண்டவரில் விளையாடுகிறதான ஒரு ஸ்திரீ அல்ல, மரியாள் தேவனிடத்துல கிருபை பெற்றதான ஒரு ஸ்திரீ. She was willing to be a bonded slave. இந்த கால நேரத்தில் ஆண்டவர்ல சேஃப் கேம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. எல்லாத்தையும் பேக்கப் நிறுத்தி வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு எல்லாம் நடந்துச்சுன்னா உமக்கு நான் அடிமையா இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா முடியாது. ஆண்டவர்ல சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த வேலை கிடைச்சிட்டோம், ஆண்டவரே என் குடும்பத்துல என் பிள்ளைகளுக்கு மட்டும் திருமணம் ஆகி முடியட்டும், ஆண்டவரே எனக்கு பேர பிள்ளை மட்டும் பிறந்துட்டோம், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ப்ரமோஷன் மட்டும் வந்துட்டோம், ஆண்டவரே ஆண்டவரே நாங்க சொந்த வீடு வாங்கி முன்னாடி ஒரு கார் நிக்க வச்சிட்ட பிறகு நாங்க உங்களுக்கு சாட்சியா இருக்கோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாம்பா நீ அப்புறம் சாட்சியா இருப்பானா, இப்பயே போ. ஒருத்தர் வந்து சொன்னார் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே உங்க பின்பமாய் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோட இருதயத்தை பார்த்து சொன்னாரு, போப்பா உன் சொத்தெல்லாம் வித்துட்டு வா. ஏன் சொன்னாருன்னா தெரியும் அவன் வரமாட்டாருன்னு. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் வந்து கேட்கிறார், are you willing to be a slave? ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமா? எல்லாம் சேஃபா இருந்தா பண்ணுவேன், எனக்கு டைம் இருந்தா நான் ஊழியம் செய்வேன், எனக்கு எல்லாம் வந்து ரெக்கக்னேஷன், எனக்கு வந்து எல்லாம் கூப்பிட்டு எனக்கு கௌரவிச்சு எனக்கு மாலை போட்டு ஷால் போத்தி விட்டா நான் ஊழியம் செய்யலாம். சும்மா தான் ஊழியம் செய்ய முடியுமா? என்னை இன்சல்ட் பண்ணிட்டா நான் ஊழியம் செய்ய முடியுமா? Are you willing to be a bonded slave? ஏன்னா அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? Are you willing to be a bonded slave? இந்த கால நேரத்தில் ஆண்டவர் ஒன்றுல கேட்கிறார், மரியாளை போல என்ன ஆபத்து வந்தாலும் நிற்பதற்கு ஆயத்தமா? இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய வருகையினுடைய கடைசி நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சேஃப் கேம் ஆடுறவங்களை பார்க்க அவருக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்காக ரிஸ்க் எடுக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? என்னுடைய அடிமையா இருக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? இந்த உலகத்தெல்லாம் விட்டு இந்த உலகத்தை வெறுத்து எனக்காக ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். இந்த கால நேரத்தில் கூட பரிசுத்தாவின் அதான் பண்ணிட்டு இருக்கிறார். என்னுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? 2 லட்ச ரூபா கொடுத்தா போயிடுற ஆட்கள்லாம் வேணாம், 5 லட்ச ரூபா கொடுத்தா போற ஆட்கள்லாம் எனக்கு வேணாம். எனக்காக உயிரை கொடுக்குறவங்க யாராவது இருக்காங்களா? எனக்காக வேலையில பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிற ஆட்கள் இங்க இருக்கிறாங்களான்னு ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். God is seeking for people who will be bonded to him until we die. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட தேவனுடைய அடிமையா இருக்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சீஷர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அர்ப்பணித்து அடிமையா இருக்கும்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். மார்க் 9வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 9:35. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து அவருடைய 12 சீஷர்களை அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவன், எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன். எல்லாருக்கும் வேலைக்காரனா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் உட்கார வச்சு அவரோட 12 சீஷர்களை உட்கார வச்சு சொன்னார், என்னப்பா என் சீஷரா இருக்க ஆயத்தமா? ஒருத்தர் கேட்கிறார், ஆண்டவரே உடைய ரைட் ஹேண்ட் சைட்ல நான் சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறதுக்கு நான் ரெடி ஆண்டவரேன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, ஆண்டவரே நான் வந்து ஆக்டிங் சீஃப் மினிஸ்டரா ஆக்டிங் சேவையார் இருக்கிறதுக்கு நான் ஆயத்த ஆண்டவரே. ஆண்டவரே நான் வந்து எனக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருங்க, நான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், யாரெல்லாம் தப்பு செய்வாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் நல்ல வேலை செய்வேன், எல்லாருடைய குறை எல்லாருடைய குற்றம்லாம் பர்ஃபெக்டா கண்டுபிடிப்பேன் ஆண்டவரே, எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுங்க ஆண்டவரே. இன்னொருத்தர் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருங்க, நீங்க ஆசீர்வதிக்கிட்டே என் பேங்க்ல காசு போட்டுக்கிட்டே இருங்க, நமக்காக சாட்சியா இருப்பான் ஆண்டவரே.
ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு அதிகாரம் இல்லை, பணம் இல்லை, இதெல்லாம் போனாலும் சரி, ஆர் யூ வில்லிங் டு சர்வ்? மற்றவர்களிடத்துல தாழ்த்துவதற்கு நீ ஆயத்தமா? இந்த காலை நேரத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாட வந்திருக்கிறதான நாம், are we willing to serve? Are we willing to be a slave? தேவனுக்கு அடிமையா இருப்பதற்கு நம்ம ஆயத்தமா? நம்முடைய ஸ்பேர் டைம் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் பிச்சைக்காரர் அல்ல. நம்முடைய ஸ்பேர் மணியை ஆண்டவரை தூக்கி போடுவதற்கு அவர் ஒரு தரித்திரன் அல்ல. அவர் தரித்திரனா இருக்கிறத பார்த்து நம்ம மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி தப்பா புரிஞ்சிட வேணாம். Sometimes we place God so low. ஆண்டவரை கீழே வைத்துடுறோம். ஆண்டவரை இருங்க, நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, எனக்கு என்ன தேவையோ நான் சொல்லுவேன், அதெல்லாம் எனக்கு செய்யுங்க, நீங்க என்னுடைய செக்ரட்டரி, நான் ஆசீர்வதிக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கணும். எனக்கு வந்து காலேஜ்ல சீட் கிடைக்கணும் நான் சொன்னேன்னா எனக்கு போய் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்னு சொன்னா நான் ஒத்த காலில் நிற்பேன், அது நடக்கணும், இதெல்லாம் செய்யறது தான் நீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ல இன்னைக்கு ஆண்டவரை செக்ரட்டரியா மாற்றி வச்சிருக்கிறோமா? இல்லைன்னா ஆண்டவரே எங்க போனாலும் அவங்களுடைய பாதத்தை நான் பிடிக்கிறதுக்கு ஆயத்த ஆண்டவரே, ஐ எம் வில்லிங் டு பி யுவர் ஸ்லேவ். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்தையும் படிச்சுட்டு, அவர் படிக்காத படிப்பு கிடையாது. அவருடைய குடும்ப பின்னணியை பார்க்கும்போது அவர் மிக செல்வந்தராக இருக்கிறதான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். சமுதாயத்துல படிப்புல உயர்ந்தவர், பணத்துல உயர்ந்தவர், அந்தஸ்துல உயர்ந்தவர், குடும்ப அந்தஸ்துல உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டவனே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னது காரியம் என்ன? ஆண்டவரே நானு என்ன சொன்னாரு? என்ன அடிமை? சாகும் வரை அடிமை. நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்ல மனசுல சில சொல்லுவாங்க, இவங்க நினைச்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. சில நேரத்தில் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நமக்கு செய்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் கிருபையில வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல உயிரை கொடுத்து சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறதான ஒரு ஜனங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேசத்தின் ஒரு பகுதியில இயேசுக்காக உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் ஏசு ஆண்டவர் உயிரை இன்னும் 4 தடவை எடுக்க முடியுமான்னு பார்த்து ஏசு ஆண்டவர்ல இருந்து உயிரை கூட்டம் ஒன்று இருக்கு. சில பசங்க அப்பா அம்மா பார்த்து கேட்பாங்க, நீ எனக்கு செய்ய, எனக்கு காலேஜ்ல எனக்கு எப்படியாவது நீ பேமெண்ட் சீட்டாவது வாங்கி கொடு. முடியாதுடா, முடியாதுமா, என்னை பெத்தால கொடு. ஆண்டவர்ல வந்து சொல்லுவோம், ஆண்டவரே ரட்சித்தீங்களா கொடுங்க, செய்யுங்க, வாக்குத்தத்தம் பண்ணீங்களா கொடுங்க. Are you willing to be a slave or do you want to make your God to be your slave? இந்த நாட்களில் God is seeking for servants. தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறதான ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். எந்த கூட்டத்தில் நீங்க இருக்க போறீங்க? ஆண்டவரை வேலை வாங்குற கூட்டத்தில் இருக்க போறீங்களா? நான் ஆண்டவருக்காக வேலை செய்ய போகிறதான கூட்டத்தில் இருக்கீங்களா? கிறிஸ்துமஸ் என்ற பெயரை சொல்லி கொண்டாடி கூத்தடிக்கிற கூட்டத்தில் இருக்க போறீங்களா? நான் கிறிஸ்துமஸ் நாள்ல ஆண்டவருக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும், இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை நான் எப்படியாவது பகிர்ந்து கொள்ளணும்ன்ற ஒரு வாஞ்சியோடு இருக்கிறீர்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ஆண்டவருக்கு அடிமையானால் உங்களுக்கு கிடைக்கிறதான பலன் என்னவென்றால் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தின் மூலமாய் கிடைக்கிறதான பலன் என்னவென்றால் ஜீவன். அந்த ஜீவன் நம்மளை எங்க கொண்டு போய் விடும்னா நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போய் விடும். இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவதான காரியம் என்னவென்றால், தேவனுக்கு என்று சாட்சியாய் இருப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? தேவனுடைய அடிமையாய் மாறுவதற்கு ஆயத்தமா? தேவனுடைய அடிமையாய் இருந்தால் தேவன் உங்களை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துவார். அந்த பரிசுத்தம் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தும். இன்னைக்கு ஆண்டவருக்கு அடிமை ஆகவில்லை என்றால் நாளைக்கு அந்த நித்தியத்திற்குள்ளே பிரவேசிப்பது மிக கடினம். நம்ம 50 கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம், நம்ம 35 கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கலாம், நம்ம 46 கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். எத்தனை கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் சரி, நீங்கள் தேவனுடைய அடிமைகளாய் மாற உங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் அந்த நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பரலோகத்துல போய், ஆண்டவரே நான் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடின ஆண்டவரே,
ஆண்டவரே வருஷம் வருஷம் உங்க பேரை சொல்லி நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் ஆண்டவரே. இல்லப்பா நீ தயவுசெய்து அந்த பக்கம் போப்பா. ஐ ஜஸ்ட் நீட் பாண்டட் ஸ்லேவ்ஸ். எனக்கு அடிமைகளா இருந்தவர்கள் தான் எனக்கு அவசியம். ஆண்டவருக்கு தேவை ஆண்டவர் பேரை சொல்லி கொண்டாடினவங்க. ஆண்டவருக்கு அவசியம் ஆண்டவருடைய நாமத்தினால் தங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தவர்கள். இந்த நாள்ல நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் கேட்கிறதான கேள்வி அதுதான். What did he do for me? மரியாள் தன்னுடைய உயிரை பணைய வைக்க ஆயத்தமாயிருந்தால் தேவனுடைய குமாரனை பெற்றெடுப்பதற்கு, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே தலைகீழாய் மரிப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார். இன்றைக்கு உலகத்துல பல தேசங்கள்ல பல நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுப்பதற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல கேட்கிற கேள்வி, நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய்? What are you going to do? என் பேரை சொல்லி கொண்டாடி கஷ்டம் வரும்போது திண்டாட போறியா? நான் இன்றைக்கு ஆண்டவரே மடிமை உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்ல விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமா?